Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. தாவேகாவுக்கு ஆதரவளிக்குமா விசிக, சிபிஐ, சிபிஎம் கட்சிகள் என்ற பெரும் கேள்வி எழுந்திருக்கிறது. இன்று முக்கிய முடிவை அறிவிக்க இருக்கிறது விசிக, சிபிஐ மற்றும் சிபிஎம் கட்சிகள். ஆதரவளிக்குமாறு 3 கட்சிகளிடம் நேரில் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் தாவேகா தரப்பினர். இந்நிலையில் என்ன முடிவெடுக்கப் போகிறது விசிக, சிபிஐ, சிபிஎம் என்ற பெரும் கேள்வி எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில தனிப்பெரும்பான்மையை நிரூபித்தால்தான் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கப்படும் என ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில இந்த தனிப்பெரும்பான்மைக்கான எண்ணிக்கையான 118 என்ற தொகுதிகளை அடைவதற்கு பல்வேறு கட்சிகளிடம் ஆதரவு கேட்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கட்சியுடைய இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் விளக்கம் அறிவிக்கல, மதசார்பற்ற கொள்கை கொண்ட கட்சிகளுடன் மட்டும்தான் கூட்டணி ஆதரவை கேட்டிருக்கிறோம். ஒருபோதும் NDA கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடன் ஆதரவை கேட்க மாட்டோம். அந்த நிலையில அந்த நிலைப்பாட்டுல நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்திருக்கின்றனர். அப்படியாக இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, IUML ஆகிய 4 இயக்கத்துடைய தலைவர்களை தமிழக வெற்றி கழகத்துடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், அதாவது இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை தலைமை அலுவலகத்துல கட்சியுடைய இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமாரும், IUML கட்சி அலுவலகத்துல கட்சியுடைய தலைவர் காதர் மொய்தீன் அவர்களை கட்சியுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் தொடர்ந்து கட்சியுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜனாவும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே ஆதரவு கடிதங்கள், அதாவது மதசார்பற்ற அரசை அமைப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என கட்சியுடைய தலைவர் விஜய் எழுதிய கடிதம் அலுவலகங்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து பரிசீலிக்கப்படும் என இந்த 3 கட்சியுடைய தலைவர்களுமே தெரிவித்திருக்கின்றனர். கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரையில மாநில பொதுச் செயலாளர்கள் சண்முகமும் வீரபாண்டியும் இன்று அக்கட்சிகளுடைய உயர்மட்ட குழு கூட்டத்தை கூட்டுகின்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தெரிவிக்கையில எந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக இருந்தாலும் 3 கட்சிகளும் இணைந்து ஆதரவு தெரிவிப்போம் என்பதை போலவே பேசியிருக்கின்றனர். இந்த நிலையில கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் மத்தியில நேற்று இரவு ஒரு மிக முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதாக நம்ம செய்திகளாக அறிகிறோம். இந்த நிலையில CPI, CPM, விசிகாவுடைய ஆதரவு தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்குமா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று மாலைக்குள் ஒரு ஸ்ட்ரக்சரலாக தெரிந்துவிடும் எனவே எதிர்பார்க்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான நிலைப்பாடு எட்டியிருப்பதாகவும், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அல்லாமல் மாவட்ட செயலாளர்கள் நிலையில தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பது கட்சியுடைய வருங்காலத்திற்கு நல்லது என்பது போன்ற கருத்துக்கள் வெளிப்படையாகவே பேச தொடங்கி இருக்கின்றனர். கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிலைப்பாடு குறித்து முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசித்த பிறகு மட்டுமே முடிவெடுக்க முடியும் எனவும் தெரியப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 4 மணி அளவுக்குள்ளாக இதற்கான ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷனோ அல்லது விளக்கமோ அல்லது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்போ வெளியாகும் என எதிர்பார்க்கிறோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.